இந்த விழாவுல சுரேஷும் கௌசல்யாவும் ஆடுறதான பிளான். சுரேஷ் வந்து ஆடினா தானே கௌசல்யா சேர்ந்து ஆடுவா. அவன் விழாவுக்கே வரலன்னா என்னன்னு சொல்ற? சுரேஷ விழாவுல ஆட விடாம பண்றதுக்கு ஏற்கனவே சொக்கலிங்கம் பக்காவா பிளான் போட்டிருக்காரு. அவரோட பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆகி சுரேஷ் அந்த மேடையில் ஆடாம போனா நான் என்னுடைய அடுத்த பிளான ஈஸியா செயல்படுத்த முடியும். எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. இங்க பாருங்க, இப்பவும் காலையில போனவன் இன்னும் வீட்டுக்கு வரல. நாளையாரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துருவான். இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆகி வீட்டுக்கு வரல. அவன் இன்னும் வராதது எனக்கு என்னமோ ரொம்ப கவலையா இருக்குண்ணா. வந்திருக்கிறது தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரி நிற்கிறியா? நேரம் டேய், உன்னை மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்துருப்பேன். என்ன பண்ணுறது, இந்த நேரத்தில் நான் ஈகோலாம் பார்க்க முடியாது. எனக்கு வேலையாகும். வரேன்டா, வரேன். என் பேர் சொக்கலிங்கம். உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன். சொல்லுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. சொல்ல வந்தது சீக்கிரமா சொல்லுங்க. பாஸ்கர், உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. என்ன காரியம்? உனக்கு ராஜரத்னத்தை தெரியுமா? என்ன சார், பிள்ளைகிட்டயே அப்பாவை தெரியுமான்னு கேக்குறீங்க? விளையாடுறீங்களா? பரவாயில்லையே, பெக்காத அப்பங்கிட்ட கூட பாசமா இருக்க. ஏய், வார்த்தை வார்த்தை அளந்து பேசு. யார்கிட்ட பேசுறோன்னு பார்த்து பேசு. பார்த்து பேசல தம்பி, தெரிஞ்சுதான் பேசுறேன். அவரை ஏமாத்தி அவர்கிட்ட வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு அவர்கிட்டயே அவர் பிள்ளை மாதிரி நடிச்சிட்டு இருக்கியே, அந்த பிள்ளை கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். லுக் லுக் மிஸ்டர், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. சரி, விஷயத்துக்கே வரனே. சொக்கலிங்கமே ஒரு விஷயத்துக்கு நேரடியா வராருன்னா அந்த விஷயத்தை அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் வருவார்னு எனக்கு தெரியும். சரி சரி, நேரடியா விஷயத்துக்கு வாங்க. பரவாயில்லையே, நீ கூட என்னை பத்தி நல்லா விசாரிச்சுட்டு தான் வந்திருக்க. அப்படின்னு நீ சொன்ன பதில்ல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனிஹோ, விஷயத்துக்கே வரேன். இப்போ எனக்கு பிரச்சனை அந்த ராஜரத்னம் இல்ல, அந்த சுரேஷ். என் ரெண்டாவது பொண்ணு வந்தனாவ அந்த சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அவன் அந்த ராசி இல்லாத கௌசல்யா பின்னாடி சுத்திக்கிட்டு என் பிபியை ஏத்திக்கிட்டு இருக்கான். என் பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருப்பா, ஆனா அதை விட்டுட்டு அவ பின்னாடி சுத்துறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆமா, அந்த சஞ்சய் பேர்ல ஆரம்பிக்க போற ட்ரஸ்ட் ஆரம்ப விழாவில் அந்த கௌசல்யாவும் சுரேஷும் ஆட போறாங்களாமே. இதெல்லாம் என்கிட்ட ஏன் சார் சொல்லிட்டு இருக்கீங்க? நீ தான் சொன்னியே, இந்த சொக்கலிங்கம் எந்த விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சு வருவான்னு. உன் விஷயத்துல கூட பிரிச்சு மேஞ்சு வந்திருக்க. அந்த ராஜரத்னம் சொத்தை அடைய நீ முயற்சி பண்றல்ல, அதுவும் தனியா. உன்கிட்ட படபலமோ பணபலமோ இல்ல, ஆனா என்கிட்ட எல்லாமே இருக்கு. என் கூட டைய பச்சுக்கிட்டா உனக்கு சுலபமா
அவன் சொத்து கிடைக்கும். நீங்களே என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கீங்க, அதுவும் நீங்க போய் எனக்கு. நீ சின்ன பையம்மா, அதான் புரியாம பேசுற. பணம், காசு, அந்தஸ்து சம்பாதிக்கணும்னா அறிவு மட்டும் போதாது. என்ன மாதிரி ஆட்கள் கூட கூட்டு வச்சுக்கணும். சொக்கலிங்கம் சொல்றதும் சரியா தான் இருக்கு, ஆனா விட்டு கொடுக்க கூடாது. விட்டு கொடுக்க கூடாது இல்ல? வல்லவனுக்கு புல்ல ஆயுதம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களே. அந்த வல்லவன் இந்த பாஸ்கர் நான் தான். எந்த ஒரு படைபலமும் பணபலமும் இல்லாம தன்னந்தனியா ஜெயிச்சு காட்டுவேன். தப்பு 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 தப்பு. உன் கணக்கே தப்பு. உன்னோட திட்டங்களை செயல்படுத்துறது எல்லாமே என்னோட ஆட்கள். எனக்கு எல்லாமே தெரியும் பாஸ்கர். ஓகே மிஸ்டர் பாஸ்கர், நீ பெரியவனா நான் பெரியவனான்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இது நேரம் இல்லை. யூ ரைட் சார். என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு பொதுவான பிரச்சனையே அந்த கௌசல்யா தான். எஸ், சுரேஷும் கௌசல்யாவும் சேர்ந்து நடனம் ஆடவே கூடாது. ஆடவே மாட்டாங்க, ஆனா ஒரு கண்டிஷனை நான் சொல்லட்டுமா? நீயும் உன் தங்கச்சியும் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படித்தானே? செவத்துக்கும் காது இருக்கு என்ன மாதிரி. பாஸ்கர், I am a seasoned businessman. I know how to move the coin. Okay? நடனம் நடக்க கூடாது, சரியா? ஹலோ பத்ரி சார், வணக்கம். என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே. யார் நீங்க? உங்க பேர் என்ன? நான் யாருங்கிறதோ என் பேர் என்னங்கிறதோ உங்களுக்கு முக்கியம் இல்லை. ஆனா நான் இப்ப சொல்ல போற விஷயம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? உங்களுக்கு கல்யாணம் ஆக போறதாமே. கல்யாண பொண்ணு பேர் கூட துளசியாமே. கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். உங்க நிலைமையை நினைச்சு ரொம்ப பரிதாபப்படுறேன். ஹலோ, யார் நீ? பேசும்போது குறுக்க பேசுனீங்கன்னா நான் சொல்ல வந்த விஷயத்தை மறந்துடுவேன். தயவு செஞ்சு குறுக்க பேசாம நான் சொல்ல வந்த விஷயத்தை நல்லா கேளுங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு துளசியோட கடந்த காலம் ரொம்ப அருவருப்பானது. யாரோ ஒருத்தனை பணத்துக்காக மயக்கி அவன் பின்னாடியே துளசி சுத்திருக்கா. அவன் துளசி வயத்துல புள்ளைய கொடுத்துட்டு அவ சுயரூபம் தெரிஞ்சு ஆளை விட்டா போதுன்னு ஓடிய போயிட்டான். அவளுக்கு கிருஷ்ணான்னு ஒரு பொன் குழந்தையும் பிறந்திருக்கு. இப்ப நிகழ்காலம் அவளோட கடந்த காலத்தை விட ரொம்ப அசிங்கமானது. துளசியோட அழகுல மயங்கி ஸ்ரீவத்சா இப்ப அவளை வச்சுட்டு இருக்கான். அவ கூட அவ மனைவிக்கு தெரியாம குடும்பமே நடத்திட்டு இருக்கான். துளசிக்கும் ஸ்ரீவத்சனுக்கும் இடையில எல்லாமே நடந்துச்சு. இப்போ எல்லாமேங்கிற இடத்துல மறுபடியும் அண்டர்லைன் பண்ணி அழுத்தமா சொல்றேன், எல்லாமே நடந்துருச்சு. இப்போ ஸ்ரீவத்சனோட நோக்கமே உனக்கு துளசியை கட்டி வச்சு அவ கூட குடும்பம் நடத்தணும் தான். நீ மான உள்ளவனா இருந்தா இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடிடு. இல்ல எது நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வேண்டியது கல்யாணம் தான் நினைச்சேன்னா துளசி கட்டுல தாலியை கட்டு. ஆனா நீ மான உள்ள ஆம்பளையா இருப்பேன்னு நான் நம்புறேன். ஹேய், யார் நீ? நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நான் எப்படி நம்புறது? இதை பாருப்பா, பொய்க்கு தான் சாட்சி வேணும், உண்மைக்கு சாட்சி தேவையில்லைங்கிறது என்னோட அபிப்பிராயம். அப்படியே நீ சாட்சி இருந்தாதான் நான் சொல்றத நம்புவேன்னா துளசி வேலை பார்க்கிற கம்பெனில அவளை பத்தி விசாரிச்சு பாரு. துளசிய பக்கத்துல வச்சு அழகு பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அவளை ஸ்ரீவத்ச அவனுக்கு பிஏவா ஆக்கிட்டு பக்கத்திலே உட்கார வச்சிருக்கான். சமீபத்துல ஸ்ரீவத்சனோட இருந்த நெருக்கத்துல துளசி ஆபீஸ்லயே வாந்தி எடுத்திருக்கா. ஆபீஸ் ஃபுல்லா தெரியும் வாந்தி, புரியுறதுல? நீ கட்டிக்க போற பொண்ணை பத்தி ஆபீஸ்ல போய் கேட்டு தெரிஞ்சுக்கிற சக்தி உனக்கு இருந்தா தைரியமா போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஹலோ ஹலோ, யார் நீ? எங்க இருந்து பேசுறீங்க? யாரா இருக்கும்? எதுக்காக இப்படி திடீர்னு போன் பண்றான்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. துளசிக்கு இவனுக்கும் என்ன சம்பந்தம்? தேவையில்லாம என் மூட ஸ்பாயில் பண்ணிட்டானே.
ஹலோ ஆ? அண்ணே. என்ன? ச்சே, உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல அண்ணே. ஒரு சைடு ராஜரத்னத்தோட போய் விழா ஏற்பாடுலாம் கவனிச்சுக்கிற, இன்விடேஷனை கொண்டு வந்து அவர்கிட்ட காட்டுற, சீஃப் கெஸ்ட் கிட்ட பேசி இன்வைட் பண்ற. இன்னொரு பக்கம் சொக்கலிங்கத்தை சந்திச்சு பேசி இந்த நடன நிகழ்ச்சியை எப்படியாவது தடுத்து நிறுத்துறேன்னு சொல்ற. எப்படின்னு? எப்படி ரெண்டுத்தையும் ஒரே நேரத்துல எப்படி செஞ்சு முடிக்க முடியும்? ஏதாவது ஒண்ணு உருப்படியா செஞ்சு முடி. ஒண்ணு, ராஜரத்னத்துக்கிட்ட நம்ம சொன்ன மாதிரி இந்த விழாவை சிறப்பா நடத்தி காமிக்கணும். இல்ல சொக்கலிங்கத்துக்கிட்ட பேசின மாதிரி இந்த விழாவை தடுத்து நிறுத்தணும். இதுல ஏதாவது ஒண்ணு நம்ம முடிவு பண்ணோன்னு இப்படி ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கிறது நமக்கு நல்லதில்ல, சொல்லிட்டேன். குழப்பம் உனக்குதான், எனக்கு இல்ல. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். இந்த விழா நடக்காது, நடத்த விடக்கூடாதுன்னு நான் எப்பவோ முடிவு பண்ணியாச்சு. யோசிச்சு பார்த்ததுல நாம இப்போதைக்கு ராஜரத்னத்தோட ஆசையை நிறைவேற்றுறதை விட சொக்கலிங்கத்தோட ஆசையை நிறைவேற்றுறது தான் நமக்கு அதிகமான லாபம்னு தோணுச்சு. அதான் இந்த விழாவை தடுத்து நிறுத்துறதா நான் முடிவு பண்ணிட்டேன். அது சரின்னு, நீ எப்படி இந்த விழாவை தடுத்து நிறுத்த போற? விழா ஏற்பாட முன்னாடி நின்னு கவனிக்க போறது நீ எப்படி இதை நிப்பாட்டுவ? இந்த விழாவுல சுரேஷும் கௌசல்யாவும் ஆடுறதான பிளானு. சுரேஷ் வந்து ஆடினாதானே கௌசல்யா சேர்ந்து ஆடுவா. அவன் விழாவுக்கே வரலன்னா என்னன்னு சொல்ற? சுரேஷ விழாவுல ஆட விடாம பண்றதுக்கு ஏற்கனவே சொக்கலிங்கம் பக்காவா பிளான் போட்டிருக்காரு. அவரோட பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆகி சுரேஷ் அந்த மேடையில் ஆடாம போனா நான் என்னுடைய அடுத்த பிளானை ஈஸியா செயல்படுத்த முடியும். எது எப்படியோ, என்ன பொறுத்த வரைக்கும் ராஜரத்னம் தன்னோட சொத்தை அந்த கௌசல்யாவுக்கு முழுசா கொடுக்க கூடாது. அதான் வேணும், அதான் என்னோட ஆசை. ஆமா, சொக்கலிங்கத்தோட பிளான் ஒர்க் அவுட் ஆனதுக்கு அப்புறமா உன்னோட பிளானை செயல்படுத்த போறேன்னு சொன்னியே, உன்னோட ரெண்டாவது பிளான் என்னன்னு? அது ரொம்ப ரகசியம் நித்யா, அதை இப்போதைக்கு உன்கிட்ட சொல்ல மாட்டேன். பாத்தியா, வர வர என் மேல இருக்கிற நம்பிக்கை உனக்கு இல்லாம போயிடுச்சு. சொக்கலிங்கம் சுரேஷ் நடனமே ஆட விடாம பண்ணிடுவாருன்னு சொல்ற நீ, உன்னோட பிளான் என்னன்னு சொல்லவே மாட்டேங்கிற. பாத்தியா, நான் உன்னை நம்பாம வேற யாரமா நம்ப போறேன்? விஷயம் முடிஞ்சவன உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீ அவசரப்படுற. சரி வா சொல்றேன். எங்க ஸ்கூல்ல ஒரு பிராமணவாதியார் இருந்தார். ஓகே. ஒரு நாள் என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுத்து. இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட கூட்டிட்டு போய் அவனை ஆத்துல விட்டுட்டு வான்னு சொல்லியிருக்கார். சரி. அவன் எந்த ஆத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கான் தெரியுமோ? எந்த ஆத்துல? உண்மையான ஆத்துல. அம்மா துளசி, இந்த ஆத்துல இப்படி சிரிப்பு சத்தத்தை கேட்டு எத்தனை நாளாச்சு? உங்க ரெண்டு பேரோட சிரிச்ச முகத்தை பாக்கறச்சே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சஞ்சய் இறந்து போனதுக்கு அப்புறம் கௌசி ஒரேடியே இடிச்சு போய் உட்காந்துட்டா. அவளோட நிலைமையை பார்த்து நான் பயந்தே போயிட்டேம்மா. இதுல இருந்து கௌசி எப்படி மீண்டு வரப்போறா? நடந்து முடிஞ்சதை ஜீர்ணிச்சுட்டு பழைய கௌசியா எப்ப மாறுவான்னு நான் தவிச்சு போயிட்டேம்மா. என் மக கௌசி பழைய கௌசியா மாறணும்னு பெருமாளிட வேண்டிட்டேம்மா. அந்த பெருமாளை ராஜரத்ன ரூபத்துல வந்து கௌசியோட மனசை மாத்தி அவளை பழைய கௌசியா திரும்பவும் உருவாக்கியிருக்காருமா. இன்னும் சொல்ல போனா இந்த ஊர் தப்பா பேசுறதுன்னு ராஜரத்னத்தை முதல்ல திட்டி அடிச்சிட்டேம்மா. இந்த ஆத்து பக்கமே வரக்கூடாதுன்னு அவமானப்படுத்திருக்கேம்மா. ஆனா நான் திட்டி அவமானப்படுத்துறதுக்கு அப்புறமும் ராஜரத்ன ரூபத்துல வந்து நம்ம குடும்பத்துல மறுபடியும் சந்தோஷம் திரும்பி இருக்குமா. நாம இழந்த சந்தோஷத்தை நமக்கு திருப்பி தந்ததுக்கு அந்த ராஜரத்னத்தை நான் அவமானப்படுத்தி அனுப்பிச்சதை நினைச்சா நேக்கு என் மேலேயே வெறுப்பா இருக்கும். அண்ணே, இப்ப நீ சொன்னது
எவ்வளவு பெரிய ரிஸ்கான விஷயம் தெரியுமா? இத பாரு, இது பண்றதுக்கு முன்னாடி பல தடவை யோசிச்சுட்டு பண்ண சொல்லிட்டேன். இல்லம்மா, நான் நல்லாவே யோசிச்சு முடிவு பண்ணிட்டேன். இதை செய்யறது தவிர வேற வழியே இல்ல. சில காரியங்கள் நமக்கு சாதகமா இருக்கணும்னா நாம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படவே கூடாது. சஞ்சய் கௌசல்யா கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு சஞ்சய போட்டு தள்ளினதை விடவா இதுல பெரிய ரிஸ்க் இருக்க போகுது? நாம நினைக்கிற மாதிரி ராஜரத்னத்தோட சொத்து முழுசா நமக்கு வந்து சேரணும்னா நாம ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். எது எப்படியோ இப்போ இங்க நிலவர சந்தோஷம் எப்பவும் நம்ம ஆத்துல நிரந்தரமா தங்கணுமா? அப்பா, இனிமே உங்களுக்கு அக்காவை பத்தின எந்த கவலையும் வேண்டாம். அவ வாழ்க்கையில இனிமே கவலையே அவளுக்கு கிடையாது. சந்தோஷம் மட்டுமே இனி அவளோட சொந்தமா இருக்க போறது. எத்தனை நாள் நீங்க கௌஷி அக்காவை நினைச்சு வருத்தப்பட்டு பேசியிருப்பேள். அப்பெல்லாம் நான் உங்ககிட்ட அக்கா சீக்கிரமே பழைய கௌஷியா மாறிடுவான்னு சொன்னேனா இல்லையா? அதே மாதிரி இப்ப நடந்துட்டு பார்த்தேளா? அது சரிம்மா. சுரேஷ் என்னமா சொன்னாரு? அப்பா, நானும் சுரேஷும் சேர்ந்து ஆட போற நிகழ்ச்சிக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அந்த டான்ஸ் ப்ரோக்ராம்ல நான் எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கலாம், என்னென்ன ஐட்டம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நானும் சுரேஷும் பேசிட்டு இருந்தோம்ப்பா. அக்கா, சுரேஷ் பாவோன்னு அவருக்காக விட்டு கொடுத்து ஆடிடாத. உன்னோட ஆட்டம் சுரேஷ் ஆட்டத்தை விட சிறப்பா இருக்கணும், சரியா? போடி வாயாடு. என்னம்மா அது? வெள்ளிக்கிழமையும் அதுவுமா ஏன் இப்படி வீட்டை இருட்டில் போட்டு வச்சிருக்கேன்? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லைண்ணா, உடம்பு நன்னாதான் இருக்கு. என்னமோ காலையிலேருந்து மனசே சரியில்லை. ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு விளக்கேத்தலான்னு இருந்தேன். இருந்த கவலையில மறந்துட்டேன். பெரியவா சொல்லுவா, வீட்டுக்கு விளக்கேத்து மருமக வரணும்னு. ஆனா வர வேண்டிய மருமக வராமையே போயிட்டா. வீட்டுல விளக்கேத்தின் இருந்த மருமக கோச்சுண்டு அவ தோப்பனார் வீட்டுக்கு போயிட்டா. ஏன்னா நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இல்லம்மா, நீ தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிக்கிற. நீ இப்படி வீணா உன் மனசை குழப்பின்னு இருக்கிறதால நமக்கு எதுவுமே நல்லது நடக்க போறதில்ல. ஞாபகம் வச்சுக்கோ. அது இல்லடா, சுரேஷ் எத்தனையோ தடவை கௌசல்யாவோட போய் சேர்ந்து ஆடாதேன்னு சொல்லி பார்த்துட்டேன். அது உன் மன்னிக்கும் பிடிக்கலன்னு நான் சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவன் கேட்க மாட்டேங்கிறானே. அவன் நடனம் ஆடுறது சௌந்தர்யா உட்பட அவ தோப்பனாருக்கு யாருக்குமே பிடிக்கல. இவனும் நான் சொல்றதை கேட்காம அடம் பிடிச்சுட்டு இருக்கான். அத நினைச்சதா என்ன நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. இங்க பாருங்க, இப்பவும் காலையில போனவன் இன்னும் வீட்டுக்கு வரல. நாளையாரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துருவான். இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆகி வீட்டுக்கு வரல. அவன் இன்னும் வராதது எனக்கு என்னமோ ரொம்ப கவலையா இருக்குண்ணா. இங்க பாருடி, வர வர உனக்கு எதுக்குதான் பயப்படுறதுன்னு விவசாயம் இல்லாம போயிடுது. சுரேஷ் சின்ன பையனா, ஆபீஸ்ல ஏதாவது வேலை இருக்கும், செத்த முன்ன பின்ன வருவான். ஏண்டி இப்படி எதுக்கு எடுத்தாலும் பயந்துண்டு உன்னோட உடம்பு ஏண்டி கெடுத்துக்கிற? இல்லண்ணா, சௌந்தர்யான மாத்துக்கு வந்து மிரட்டலா பேசிட்டு போனதுல இருந்து எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அவ அப்பா பெரிய பணக்காரர். இது அவளா பேசினதா தெரியல. அவ அப்பா சொல்லிதா இவ இப்படி எல்லாம் பேசியிருக்கா. சுரேஷ் என்னடானா இதையெல்லாம் சட்டப்படாம நடனம் ஆடிதான் திருவேன் ஒத்த கால நின்று இருக்கான். அவன் கௌசல்யாவோட நடனம் ஆடினா அவ அப்பா ஏதாவது செஞ்சிருவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. இது ஜனநாயக நாடுமா. அவ இஷ்டம் போல அவவா நடந்துப்பா. அவளுக்கு உரிமை இருக்கு. சுரேஷோட உரிமையில குறுக்க போக சௌந்தர்யாவோட தோப்பனாருக்கு எந்த விதமான உரிமையும் இல்லடி, தெரிஞ்சுக்கோ. என்னன்னா இது? அவன் பேசுறது சரிங்கிற மாதிரி பேசுறேன். பெத்த வயிறு நேக்கு பதச்சுன்னு இருக்கு. நீங்க ரொம்ப சமாதானமா உட்கார்ந்து இருக்க. யார நினைச்சு வருத்தப்படுறேன்? உங்க அருமை மகன் சுரேஷை பத்தி தானே. அவன் இப்போதைக்கு வரமாட்டான். அவன் அந்த கௌசல்யா கூட பரதம் ஆடிட்டு லேட்டா தான் வருவான்.
நீங்க அவனை பத்தியே நினைச்சிட்டு இருக்காம வேலையை பாருங்க. அவன் தானும் வாழ மாட்டான், அடுத்தவங்களையும் வாழ விட மாட்டான். பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவன் நினைச்சு கவலைப்பட்டு இருக்கல. என்னடா உன் ஆத்துக்காரி தான் பேசுறா, அவ தோப்பனார் பேசுறாருங்கிறதுக்காக நீ வாய்க்கு வந்த மாதிரி பேசுற? தப்புடா. அவன் உன் கூட பிறந்தவனை பேசுறது மகா பாவம். அட போங்கம்மா, அவன் கூட பிறந்தவனை கொலை பண்ணிட்டு ஃபாரின் கார்ல சுத்தின்னு இருக்கான். நீங்க என்னமோ பாவம் புண்ணியத்தை பத்தி பேசிட்டு இருக்க. இன்னும் அவன் யோகியமா இருந்துட்டா அவ்வளவுதான். அலமு, சுரேஷை பத்தி உங்ககிட்ட பேசாதன்னு சொன்னல, நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற? நானா பேசினேன்? அவனா தானே வந்து பேசிட்டு போறான். சரி சரி, என்ன அலமு, ஹால்ல தான் விளக்கு போடாம உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்சேன். பூஜை ரூம்ல கூட பகவானுக்கு விளக்கேத்தாம இருக்கியே. வா வா அலமு, ஆமா. பகவானே, எங்க குடும்பத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்து சீக்கிரம் தெளிவு பிறக்கணும். என்னண்ணா இது? நீங்க விளக்கேத்து சொன்னீங்களேன்னு நான் வந்து விளக்கேத்தினா கும்பிட்டுட்டே இருக்கும்போது விளக்கு அணைஞ்சுடுதே. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. வெளியில போன சுரேஷ் இன்னும் வரல. என்ன ஏதோ விபரீதம் நடக்க போறதா என் உள் மனசு சொல்லிட்டே இருக்கு. என்னண்ணா இது? Nagina